வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். திருச்சியில் நடைபெறும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இஸ்லாமிய மக்களோட உரிமைகளை காக்க குரல் கொடுத்து வரக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே நம்பிக்கையோடு தான் நீங்களும் சில கோரிக்கைகளை இந்த மாநாட்டு மூலமாக தீர்மானங்களாக வடித்தெடுத்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. முதல் அறிவிப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும். ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிருக்கிறேன். அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காகிதமில்லருடைய பெயர் சூட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கைய தமிழ்நாடு அரசு ஏற்று அமைத்து தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த கோரிக்கையை ஏற்று இதன் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1973 இருந்து இதுவரைக்கும் 8 மாநாடுகளை நடத்தி முடிச்சு இப்பொழுது 9வது மாநாட்டை நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் முத்தமிழறிஞர், முத்தமிழ் வித்தகர். ஆனால் நான் முத்தமிழோட சுவையும் ரசிக்கக்கூடியவன். நான் ஒரு ரசிகனாக இருக்கக்கூடியவன். நான் பெரிதும் ரசித்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய பெயரை இந்த அரங்கத்துக்கு சூட்டியிருக்கிறீங்க. அவர் மறையில தன்னுடைய தமிழ் கவிதைகளால் என்றைக்கு நம்மோடு வாழ்ந்துகிட்டே இருப்பார் என்பதற்கு அடையாளம்தான் இது. கவிக்கோ என்றதுமே தலைவர் கலைஞர் சொன்னதுதான் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. வெகுமானம் எது வேண்டும் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மானைத்தான் கேட்பேன் என்று தலைவர் கலைஞர் சொன்னார். இதை விட பெரிய பாராட்டு நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கவிக்கு அவருடைய நூல்களைத்தான் சில நாட்களுக்கு முன்னாடி நாட்டுடைமையாக்கி அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறோம். அதே மாதிரி திமுக காரனுடைய நெஞ்சிலையும் தினமும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் இசை முரசு நாகூரணிபா அவர்கள், அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளையும் அறிவியல் தமிழ் அறிஞரான மனவை முஸ்தபா பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறோம். இப்படி இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழின்னு வாழ்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் அதிகம். சிந்தையெல்லும் சீராவரணம் தந்த புலவர்களுக்கு கொடுக்கிறதையே கடமையாக கருதின வல்லல் சீதக்காதி, செய்கு தம்பி பாவலர், குன்னங்குடி மஸ்தான் சாஹிப், கவி காமு ஷெரீப், நீதியரசர் MM இஸ்மாயில், இப்படி பல்வேறு இஸ்லாமிய இலக்கிய பெருமக்கள் தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காங்க. இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்குன்னு 9 நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. இணைப்பே இலக்கியம் என்பதை இந்த மாநாட்டோட நோக்கமாக வச்சிருக்கிறீங்க. இந்த காலத்துக்கு தேவையான ஒன்றுதான் இது, தேவையான இணைப்பு தான். திருச்சியில் நடைபெறும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள்.